இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். நேத்து நான் பருவல் வந்து வெங்காயம், பூண்டு சேர்க்காம ஒரு கிரேவி மாரி பண்ணியிருந்தேன். அந்த சேம் வெஜிடபிள் வந்து ட்ரையா எப்படி நம்ம ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சிம்பிளா, அதுதான் பண்ண போறேன் இன்னைக்கு. ଆଜି ପୋଟଳ ନା ଡ୍ରାଇ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। କେମିତି କରୁଛି ମୋର ଷ୍ଟାଇଲରେ। ପୋଟଳ ନା ଏମିତି କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର, ସେ ସ୍କିନ୍ କାଢିବା ପାଇଁ ଦରକାର ପିଲରର। ସେଇଥିପାଇଁ ଟିକେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ବି ଆସିବ। இந்த பருவல் வந்துட்டு நம்ம மேல அந்த ஸ்கின் வந்து எடுத்துட்டு தான் நான் பண்ண போறேன். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டி. அதனால அதோட ஸ்கின் ஃபுல்லா எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பண்ண போறோம். இந்த வெஜிடபிள் வந்து மேக்சிமம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும்போது அப்படியே கலர் மாறிட்டு ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிடும். அதனால இதை வாங்கினோம்னா எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கடையில எல்லாம் வந்து ஒரு சில வந்து தண்ணியில போட்டு வச்சுட்டு கொடுத்துருவாங்க. அதுல வந்து இப்ப கெமிக்கலும் சேர்க்குறாங்க. நான் இது வாங்கின்னு வந்துட்டு சரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது, பசங்களுக்கு இது பிடிச்ச மாதிரி பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நான் இது புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டி. அதனால தான் அந்த ரெசிபியும் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். தோல் ஃபுல்லாக எடுத்தாச்சு. ସେ ଚୁପା ସବ ସ୍କିନ୍ ସବ କାଢିକି ତାପରେ ଦିଟା କଟ୍ କରିକି ତାପରେ ସେଣ୍ଟରରେ ଟିକେ ଟିକେ ଏମିତି କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ କମ୍ ସେ କମ୍ 6 or 7 ଟ୍ରାଏ କରିଛି। ଭଲ ଆସିବ ତ ଆଉ ବେଶୀ କରିବା କହିକି ଏଇଟା କରୁଛନ୍ତି। ଛୋଟ ପିଆଜ ନା ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ଛୋଟ ପିଆଜ ଟିକେ ପକିବା ପାଇଁ ଯାଉଛି, ବେଶୀ டைம் ଲାଗିବ ନାହିଁ। இந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் தான் போட்டு பண்ண போறேன், ரொம்ப டைம் எடுக்காது இது। அதனால சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டைம் இல்லாம சீக்கிரமாவே செய்யற ஃப்ரை தான் இது. இதே மாதிரி நீங்க கத்திரிக்காவும் ட்ரை பண்ணலாம், இல்ல வாழைக்காவும் ட்ரை பண்ணலாம்। இந்த டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும்। ଏମିତି ରେସିପି ଷ୍ଟାଇଲରେ ନା ଆପଣ ବାଇଗଣ ବି କରିପାରିବ, ଆଉ କଞ୍ଚା କଦଳୀ ବି କରିପାରିବ। ଆଉ ଗୋଟେ ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନ୍ ରଖିକି ମୁଁ ସୋରିଷ ତେଲ ପକେଇଛି। ସୋରିଷ ତେଲ ବଢିଆ டேஸ்ட் ଆସିବ பொட்டலோட, ସେଇଟା ପାଇଁ இது மஸ்டர்ட் ஆயில் தான் நான் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் மட்டும்। இது பொட்டோலோ வந்து இந்த பருவல் வந்து மஸ்டர்ட் ஆயில்ல ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும்। அதனால எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட போறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட போறேன்। ତେଲ ଭଲ ଗରମ ହେଇଗଲା ଟାଇମରେ ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ସୋରିଷ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ଜିରା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଟିକେ ଇଙ୍ଗ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। கடுகு பெருங்காயம் எல்லாம் சேர்ந்த உடனே ஒரு நல்ல வாசனை வரும், ஜீரகமும்। நம்ம இது கூட உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஆனா நான் உளுத்தம் பருப்பு போடலை இன்னைக்கு। கொஞ்சம் டைம், நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதால சரி ஓகே இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான்। ஆனா சூப்பரான டேஸ்டியா இருந்தது, ரொம்ப சாஃப்டா இருந்தது। பருவல் வந்து மேல ஸ்கின் இருக்குதால அது கொஞ்ச நேரம் வதக்குற வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு। நான் அதனால இது தண்ணி எல்லாம் ஊற்றி வேக வைக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கின் எடுத்துட்டேன்। ଆଉ ପୋଟଳ ନା ମୁଁ ନର୍ମାଲ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ଉପରେ ସ୍କିନ୍ ରହିବା ଟାଇମରେ ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବ ସିଝିବା ପାଇଁ। ମୁଁ କାଲି ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନ୍ରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି, ବେଶୀ ପାଣି ପକେଇକି ସିଝିବ ନାହିଁ, ସେଇଟା ପାଇଁ ସେ ସ୍କିନ୍ ନା କାଢିକି ଟ୍ରାଏ କରୁଛି। ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିଲା। ଆପଣମାନେ ବି ଏମିତି ନୂଆ ଷ୍ଟାଇଲରେ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଜିରା ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ପକେଇକି ତାପରେ ଦିଟା ଟିକେ ଇଙ୍ଗ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। பெருங்காயம் எப்பவுமே எண்ணெயில போட்டோம்னா அதோட வாசனையே ரொம்ப சூப்பரா இருக்கும்। நார்மலா வந்து மார்வாடிஸ் வந்து மேக்சிமம் வந்து தெல்லற பெருங்காயம் போட்டு தான் ஒரு குழம்புல எண்ணெயில பெருங்காயம் போட்டு தான் பண்ணுவாங்க। நம்ம ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்க பருவல் வந்து இந்த ஸ்டேஜ்ல போட்டுடலாம்। போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சிம்ல வச்சே ஃபுல்லா நல்லா வேக வச்சிடலாம்। அதுக்கப்புறமா தான் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போறோம்। நிறைய மசாலா எதுவுமே இல்லை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொஞ்சமா கரம் மசாலா, மிளகாத்தூள், தனியாத்தூள், அவ்வளவுதான்। சீக்கிரமாவே ஆயிடும் இது। சிம்மில் வேக வச்சுட்டு நல்லா கரெக்டா வெந்துடும்। ଇଙ୍ଗ ପକେଇକି ତାପରେ ପୋଟଳ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ପୋଟଳ ପକେଇକି ଟିକେ ଟାଇମ୍ ମିଡିୟମରେ ରଖିକି ସିମ୍ରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଦିଟା ସାଇଡ୍ରେ ଭଲ ସିଝିବା ଟାଇମ୍ ତକ ୱେଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଟିକେ ଛୋଟ ପିଆଜ, ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ, ଆଉ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର, ଟିକେ ଧନିଆ ପାଉଡର, ଟିକେ ଗରମ ମସଲା, ଏତିକି ମସଲା ଆମେ ୟୁଜ କରୁଛି, ବେଶୀ ମସଲା ନାହିଁ। ପୋଟଳ ଦିଟା ସାଇଡ୍ରେ ବଢିଆ କଭର କରିକି ସିମ୍ରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ଦିଟା ସାଇଡ୍ରେ ସିଝିଯିବ, ଆଉ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ରହୁଛି। ଆଉ ଉପରେ ସ୍କିନ୍ ନାହିଁ ନା, ସେଇଟା ପିଲାମାନଙ୍କୁ ସେଇଟା ପାଇଁ ଟିକେ thick ଅଛି ତ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ଭଲ ପାଉନାହାନ୍ତି। ସେଇଟା ବେଶୀ சாஃப்ட் வச்சுன்னா ସେଇଟା ପାଇଁ ତାଙ୍କ ବେଶୀ இன்ட்ரெஸ்டாக காவுச்சு। பருவல் வந்து நம்ம தோலோட பண்ணியிருந்தோம்னா தோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அது உள்ள மசாலா எல்லாம் இறங்காம உள்ள மட்டும் மசாலா ஒரு சைட்ல மட்டும் இறங்கிட்ட மாதிரி இருக்கும்।
அதனால தான் நான் தோல் எடுத்துட்டு 2 பக்கமும் ஒரே மாரி ஃப்ரை பண்ணேன். நீங்க கத்திரிக்காய் இன்கேஸ் பெரிய கத்திரிக்காய் பண்ற மாரி இருந்தா கூட, இதே மாரி பில்லர்ல வந்து தோல் எடுத்துட்டு பண்ணோம்னா வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நல்லா மசாலாலாம் ஃபுல்லா உள்ள இறங்குற மாரி இருக்கும். இது அதனால தான் நான் தோல் எடுத்துட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா தோல் இருந்ததுன்னா அது வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ସେ ପୋଟଳର ସ୍କିନ୍ ରହିବ ଟାଇମ୍‌ରେ ବେଶୀ ଥିକ୍ ରହିବ ନା ସେ ସିଝିବା ପାଇଁ ବି ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବ। ତାପରେ ଉପରେ ବେଶୀ ଥିକ୍ ରହିବ ଭିତରେ ମସଲା ସବୁ ଚଲିବ ନାହିଁ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ସ୍କିନ୍ କାଢିକି କରୁଛି ଏଇଟା। ବଢିଆ ରହିବ। ଆପଣମାନେ ବାଇଗଣ ବି ଏମିତି ସ୍କିନ୍ କାଢିକି ଟ୍ରାଏ କରିପାରିବ ସେମ୍ ମସଲାରେ। ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଦିଟା ଟାଇମ୍ ବି ସେଭ୍ होगा। ऐसा ଗୋଟେ ସାଇଡ୍‌ରେ ଦିଟା ସାଇଡ୍‌ରେ ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମ୍‌ରେ ଛୋଟ ପିଆଜ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ பேஸ்ட் ପକେଇକି ଟିକେ சிம்ல ରଖିବା ପାଇଁ ଦରକାର। இது வெங்காயம் போடாம கூட பண்ணலாம். வெறுமனே இஞ்சி பூண்டு போட்டுட்டு கூட. ஆனா நான் சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் அது கூட காம்பினேஷனா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வதக்கிட்டு தனியா இஞ்சி பூண்டெல்லாம் போட வேணாம். இப்ப இது பாதி வேகும்போதே நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம்னா, கொஞ்ச நேரம் சிம்ல கவர் பண்ணும்போதே அந்த பருவல் வேகும்போது வெங்காயமும் வெந்துரும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுடலாம் இப்பவே। छोटो प्याज ଆଉ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ ନା ଏ ଷ୍ଟେଜରେ ପକେଇକି ସିମରେ ରଖିକି ବି ମସଲା ବି ସେମ୍ ପୋଟଳ ଫ୍ରାଇ होगा ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ଟାଇମ୍ରେ ଫ୍ରାଇ ହେଇଯିବ। ଆଉ ଅଲଗାଟା ମସଲା ପକେଇକି ସେ ସବୁ ଫ୍ରାଇ କରିକି ତାପରେ ପୋଟଳ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଏମିତି କରିବା ଟାଇମ୍ରେ ମସଲା ସାଙ୍ଗରେ ପରବଲ ବି ସିଝିଦେବ ଆଉ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ରହିବ। ଏଇଟା ବେଶୀ ଡ୍ରାଇ ରହିବ ଆଉ ପ୍ଲେନ୍ ଡାଲି କରିକି ସେ ସାଙ୍ଗରେ ରଖି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா நான் கட் பண்ணியிருக்கேன். தண்ணி எல்லாம் எதுவுமே விட வேணாம். அதுல இருக்க எண்ணெயே அந்த இது வந்து ஃபுல்லா வெந்துரும். அதனால வந்துட்டு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நான் சிம்ல வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் அத. அப்படியே பருவல் வேகும்போது வெங்காயமும் சேர்ந்து வெந்துரும். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து போயிடும். கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள் இருக்கும்ல, அது 1 ஸ்பூன் போடணும். தனியா பவுடர் கொஞ்சம், நம்மளுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாரி. கொஞ்சமா கரம் மசாலா போட்டிருக்கேன்। லாஸ்டா வந்து ஆம்ச்சூர் பவுடரு, ட்ரை மேங்கோ பவுடர் மார்க்கெட்ல கிடைக்கும்। இல்லைன்னா சாட் மசாலா இருந்தா கூட லாஸ்டா அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்। बोलो फ्राई होगिला प्याज जिंजर गार्लिक पेस्ट ଆଉ ଟିକେ ହଳଦୀ ପାଉଡର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର, ଧନିଆ ପାଉଡର, ଟିକେ ଜିରା ପାଉଡର, ଗରମ ମସଲା ପାଉଡର, ଆମଚୁର ପାଉଡର ଟିକେ ପକେଇବା ତ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ସେଇଥିପାଇଁ। ସବୁ ମିଶିକି फिर भी पानी पकेଇବା ନାହିଁ। ସିମ୍ରେ ରଖିକି କଭର କରିକି ବଏଲ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ମସଲା ସବୁ ଭଲ ସିଝିଦବ। ଆଉ ଦିଟା ସାଇଡରେ କଲର ବି ବଢିଆ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ ଆମ ଖାଇବା ପାଇଁ। டைமும் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா சேவ் ஆயிடும்। ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ரையும் நம்ம சாப்பிடலாம்। வெங்காயம், மிளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு சிம்ல வச்சுட்டு இது ஃபுல்லா வேக வச்சோம்னா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும், வெங்காயத்தோட ஸ்மெல்லும் போயிடும்। இது போட்டிருக்கிறது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன்। அதுல கலர் நல்லா வரும், ரொம்ப காரம் ஸ்பைசியா இருக்காது। அதனால நான் கரெக்டா பசங்க சாப்பிட்றதால காரம் வந்து கொஞ்சம் மீடியமா தான் போடுவேன்। தனியா பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சமா ஜீரக பவுடர் போட்டுட்டு லாஸ்டா வந்து சாட் மசாலா இல்லைன்னா ட்ரை மேங்கோ ஆம்ச்சூர் பவுடர் வந்து போட்டோம்னாவே ரொம்ப நல்லா இருக்கும்। எப்பவுமே வெஜிடேரியனும் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி வெஜிடபிளை ஃப்ரை பண்ணி பாருங்க। வாழைக்காய் கூட இதே மாதிரி கூட நீங்க கட் பண்ணி ஃப்ரை பண்ணி பார்க்கலாம், செம்ம சூப்பரான டேஸ்டியா இருக்கும்। அவன் நம்ம நார்மலா வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு மசாலா எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் காயெல்லாம் போட்டு இது பண்ணுவோம்। ஆனா காய் இது மாதிரி போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுலயே எல்லாமே போட்டுட்டு பண்ணோம்னாவும் செம்ம சூப்பரான டேஸ்டியா இருக்கும்। மசாலாவோட ஸ்மெல், பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது। எல்லா மசாலாவும் அதுல மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க। எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாவே நார்மலா எல்லாத்துலயுமே ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மிக்ஸ் பண்ணி போடுவேன்। சின்ன சின்னதா வெங்காயத்தாள் வந்து கட் பண்ணிட்டு போட்டுட்டு கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நிறைய கட் பண்ணி போட்டோம்னாவே இதுக்குள்ள நல்ல டேஸ்டியா இருக்கும்। ସବୁ ମସଲା ମିକ୍ସ ହେଇଗଲା, ପୋଟଳ ବି ବେଶୀ ସଫ୍ଟ ଫ୍ରାଇ ହେଇଗଲା। ଏଇଟା ଟିକେ ତେଲରେ ରଖିକି ଆମ ଫୁଲ ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମ୍ରେ ବଢିଆ କ୍ରିସ୍ପି ରହିବ। ଆଉ ଟିକେ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଆନିୟନ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢିଆ ରହିବ। ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ବି ପୋଟଳ ବି ଏମିତି ଫ୍ରାଇ କରିକି ଖାଇକି ଦେଖନ୍ତୁ। ମୋର ରୋଷେଇ କରିବା ଷ୍ଟାଇଲ ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ। ପୋଟଳ ବି ଏମିତି ବି କରିପାରିବ, ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ଲାଷ୍ଟରେ ନା அம்ச்சூர் பவுடர் ଟିକେ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି டேஸ்ட் ଆସିବ ଏଇଟା। கொஞ்சமா நான் வந்து ஆம்ச்சூர் பவுடர் போட்டிருக்கேன், அதனால வந்துட்டு அந்த மாங்காவோட ட்ரை மாங்காவோட இது அது
ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஆம்ச்சூரோட டேஸ்ட்டு. கொஞ்சம் புளிப்பாவும் இருக்கும், கொஞ்சம் காரமாவும் இருக்கும். வறுவலோட உள்ள எல்லாம் மசாலா ஃபுல்லா இறங்கிட்டோம். வெங்காயமும் நல்லா வெந்துச்சு பாருங்க. இது வந்து நார்மல் நம்ம தயிர் சாப்பாடு கூட ஒரு புதுசா ஒரு காய் வந்து நல்லா பண்ணி சாப்பிடலாம் இந்த காய். தோல் எடுத்துட்டதால அதோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கும். இன்கேஸ் தோல் எடுக்காம கூட கட் பண்ணி போடலாம். ஆனா தோல் வந்துட்டு மேல டைட்டா இருக்கிற மாரி இருக்கும். அதனால தான் நான் ஃபுல்லா எடுத்துட்டேன். எவ்ளோ சூப்பர்வா ட்ரையா வெந்துச்சு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இப்ப லாஸ்ட்டா வந்து வெங்காயத்தாளும், கொத்தமல்லியும் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுருக்கேன். அந்த கொத்தமல்லியும், வெங்காயத்தாளும் வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இது நம்ம தயிர் சாப்பாடோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கும் பர்வல். இதே பர்வல் வந்து எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்றதும் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்க. ஒரு வெஜிடபிள் வாங்கின்னு வந்தோம்னா ஒரே மாரி பண்ணாம கொஞ்சம் வேற மாரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது. ரொம்ப சூப்பர்வா இருந்தது டேஸ்டி. அதனால தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவ. ଆଉ ପୋଟଳ ଟିକେ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଆନିୟନ ଆଉ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ ଛୋଟ ଛୋଟ ପକେଇବା ଟାଇମରେ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ପୋଟଳର ନୂଆ ଫ୍ରାଏ ମୋର ଷ୍ଟାଇଲରେ ମୁଁ ஃப்ரை କରିଛି। ଆପଣମାନେ ବି ட்ரை କରିକି ଦେଖନ୍ତୁ। சூப்பர்வா வந்துச்சு பாருங்க। லாஸ்டா கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு வச்சிங்களேனாவே செம்ம சூப்பர்வா இருக்கும்। நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க। தேங்க்யூ ஸோ மச்।